வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சாதத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம அனைவருக்குமே பழைய சாதம் எப்படி தயாரிக்கணும்னு தெரியும். ஆனால் அதில் என்னென்ன மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு, அதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். இரும்பு சத்து, விட்டமின் B12, கால்சியம், பொட்டாசியம், நீர் சத்து, நார் சத்து அப்படின்னு உடலுக்கு வேண்டிய அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே பழைய சாதத்தில் இருக்குங்க. நம்ம பழைய சாதத்தை மண்பானையில் ஊற வைத்து மறுநாள் காலையில் சின்ன வெங்காயம் மற்றும் மோர் கலந்து சாப்பிடுவது அதனுடைய மருத்துவ நன்மைகளை இன்னும் இரட்டிப்பாக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க. ஸோ பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக என்னென்ன மருத்துவ நன்மைகளை நம்மளுடைய உடல் பெறுகிறது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வேண்டிய ப்ரோபயோட்டிக்ஸ்க்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதம் செயல்படுங்க. இப்போ ஊற வைத்த சாதத்தில் லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா அப்படின்ற அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் பெருக ஆரம்பிக்கும். அதாவது குடலுக்கு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள்னு அதை சொல்லுவோம். இது தயிரில் இருக்கிறத விடவும் நமக்கு இந்த பழைய சாதத்தில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செரிமான மண்டலத்தை சீராக்கி குடல் புண்கள், இந்த அல்சர்கள்லாம் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த அல்சர்களை குணப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அல்சர் போன்ற பல்வேறு விதமான குடல் தொடர்பான தொந்தரவுகள் ஏற்படாமலும் உங்களுக்கு அது பாதுகாக்கும். ஏன் அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த ஊற வைத்த பழைய சாதத்தில் பார்த்தீங்கன்னா லாக்டிக் பாக்டீரியா இருக்கு. ஸோ இதுதான் அந்த நன்மை தரக்கூடிய குடல் பாக்டீரியா. இது செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறத காட்டிலும் அந்த செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து வெளியேற்றிவிடும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கலை நமக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக்கிறதுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளணும். உடல் சூட்டை தனித்துக் கொள்வதற்கெல்லாம் பழைய சாதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இயற்கையிலேயே பழைய சாதம் ஒரு சிறந்த குளிர்விப்பான், அதாவது கூலண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய ஹீட் எல்லாம் ரிடியூஸ் பண்ணி நம்மளை குளிர்ச்சியாக வைத்திருக்கும். குறிப்பாக இந்த சம்மர் டைம்ல, அதாவது கோடை காலங்களில் இந்த பழைய சாதத்தை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் உட்கொள்ளும் போது உடல் வெப்பமெல்லாம் தணிந்து உடல் எப்போதுமே குளிர்ச்சியாக இருக்கும். இது உடல் சோர்வை நீக்கி புத்துணர்ச்சியும் கொடுக்கும். இதனால தான் வயதானவர்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், நம் தாத்தா பாட்டிகள் எல்லாமே ரொம்ப நாள் அந்த உடல் சூடெல்லாம் இல்லாமல் எப்போதுமே குளிர்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்ந்ததுக்கு காரணமே இதுதான். வயல்வெளிகளில் வேலை செஞ்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் அவங்க பழைய சாதத்தை எடுத்துக்கிறதுனால தான் நீண்ட நாட்கள் ஆயுட்காலம் அதிகமாகவே அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஸோ உடல் சூட்டை நாமளுமே தனித்துக் கொள்ளணும். உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைத்துக்கொண்டு கோடைக்கால பிரச்சனைகளான சருமம் தொடர்பான தொந்தரவுகள், செரிமானம் தொடர்பான தொந்தரவுகள் இதெல்லாம் ஏற்படாமல் நலமாக இருக்கணும் அப்படின்னாலுமே பழைய சாதத்தை நாமளும் எடுத்துக்கலாம். மலச்சிக்கலுக்கு ஒரு சிறந்த தீர்வாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதம் செயல்படுங்க. அதுக்கு காரணம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதத்தில் அதிகப்படியான ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நார் சத்து இருக்கு. நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய, நீர் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்றதால தான் நமக்கு மலச்சிக்கல், செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லாம் ஏற்படுது. அந்த மலச்சிக்கல் தொடர்பான பிரச்சனைகள், செரிமானம் தொடர்பான கோளாறுகள் அந்த விடுபடணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது குடல் இயக்கத்தை நமக்கு சீராக்கி நீண்ட கால மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக, ஒரு சிறந்த தீர்வாக அமையும். அப்போ தொடர்ந்து இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல்லாம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும், ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா பழைய சாதம் தான் உணவுகளை செரிக்க வைத்து செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்களிலிருந்து நமக்கு வெளியேற்றும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து என்ன பண்ணலாம்னா பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். பழைய சாதத்தில் சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் சமநிலையில் இருக்கிறதால, அதாவது நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய போதுமான அளவில் இருக்கிறதால இந்த பழைய சாதம் ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. ஸோ பிளட் பிரஷர் அதாவது நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது தான் நம் நரம்புகளில் இறுக்கங்கள் எதுவும் தென்படாமல் நரம்புகள் வழியாக அந்த ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு நரம்புகள் தளர்த்தப்பட்டு உடல் உறுப்புகள் எங்கும் பாயும். ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் போது உடல் சுறுசுறுப்பாகவே நமக்கு இயங்கும். இதனால இதயத்துக்கும் ரத்த ஓட்டம் போதுமான அளவு கிடைக்கும் போது மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது. ஸோ அதனால தான் நம்ம பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது தான் உடலையும் ஆரோக்கியமாக வைக்க முடியும், இதயத்தையும் ஆரோக்கியமாக வைக்க முடியும். ஸோ நீங்களும் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு உடனடியாக எனர்ஜி பூஸ்டர் தேவைப்படுது, உடனடியாக உங்களுடைய உடலை சோர்வடைவதிலிருந்து மீட்டு ஆற்றல் வாய்ந்ததாக மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நொதித்தல் காரணமாக பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டுகள் எளிதில் செரிக்கக்கூடிய ஆற்றலாக மாற ஆரம்பிக்கும். அப்போ காலையில் நீங்கள் பழைய சாதம்
சாதம் சாப்பிடுவது அப்படின்றது அந்த நாள் முழுவதுமாகவே உங்களை சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வேண்டிய எனர்ஜி, அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும், வழங்கிக்கிட்டே இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளையில் இப்போ நீங்கள் அந்த காலையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா ஈவினிங் வரைக்குமே அல்லது அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்குமே உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாகவே உங்களுக்கு அந்த வேலைகளை செய்கிறதுக்கு ஒத்துழைக்கும். அதுக்கு நீங்கள் காலையில் வந்து ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய இந்த நீராகாரம், பழைய சாதத்தெல்லாம் எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு உடனடியாக எனர்ஜி கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் இடையில வந்து சோர்ந்து காணப்படுறீங்க அப்படின்னாலுமே அப்போ கூட உங்களுக்கு இந்த பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். உடனடியாக எனர்ஜி வந்து இது உங்களுக்கு கிடைக்கும். வழக்கமாக நீங்கள் காலையில் வெறும் வெயிட்லேயே சாப்பிட்ருங்க. அப்போ தான் நீங்கள் எனர்ஜியாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. எலும்புகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வலிமையாக இருக்கிறதுக்கு, உடலை உறுதி பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாமே நீங்கள் காலையில் வெறும் வெயிட்ஸில் பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஊற வைத்த இந்த பழைய சாதத்தில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம், பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் வந்து எளிதாக உறிஞ்சப்படக்கூடிய நிலையில் இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் உடனே கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் எலும்புகளுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் உடனே கிடைக்கும் போது எலும்புகளினுடைய அடர்த்தியை அதை அதிகரிக்கும், மூட்டு வலியெல்லாம் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ எலும்புகளுக்கு வலிமை தரணும்னா மெக்னீசியம், கால்சியம், பாஸ்பரஸ் இதெல்லாமே கிடைக்கணும் இல்லையா? ஸோ இதெல்லாமே பெற்று ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளும் இல்லாமல் எலும்புகளை வலிமை பெற வைக்கிறதுக்கெல்லாம் பழைய சாதம் வந்து ஹெல்ப் பண்ணும். தோல் மற்றும் கூந்தல் இரண்டுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ காலையில் நம்ம அந்த வெறும் வயிற்றில் பழைய சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் தாதுக்கள் சருமத்திற்கு வந்து பொலிவை கொடுக்கும். முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு போன்ற பிரச்சனைலாம் ஏற்படாமல் சருமத்தை நமக்கு வந்து பொலிவாக மாற்றும். முன்கூட்டி அந்த வயதான தோற்றத்தை வந்து நமக்கு தடுக்கும். ஸோ உங்களோட ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அதே போல் உங்களுக்கு அந்த கூந்தல் வந்து உதிரக்கூடிய பிரச்சனை இருக்குன்னா அதை வந்து குறைச்சிட்டு அடர்த்தியாக வளரக்கூடிய, கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு உங்களுக்கு இந்த பழைய சாதம் வந்து கொடுக்கும். ஸோ அதனால் கரோட்டின் அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து உங்களுக்கு வந்து கொடுத்து அடர்த்தியாக வளரக்கூடிய கூந்தலை கொடுக்கறதால முடி கொட்டுறது, பேன் பொடுகு தொல்லை ஏற்படுறது, அது மாதிரி உங்களுக்கு இளநரை, பித்தநரை ஏற்படுறது இது மாதிரி எதுவுமே இருக்காது. அதாவது உடல்நலத்தை தாண்டி சருமம், முடி ஆரோக்கியத்தை மேம்படுத்தி அழகு சார்ந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு எல்லாமே தொடர்ந்து பழைய சாதம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். பழைய சாதத்தில் வந்து கொழுப்பு சத்து மிகவும் குறைவு. ஸோ காலையிலே நீங்கள் வெறும் வெயிட்டில் இதை சாப்பிடும்போது வயிறு நிறைந்த உணர்வு உங்களுக்கு இருக்கும், நீண்ட நேரம் இருக்கும். இதனாலேயே நீங்கள் அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள், தேவையில்லாத நொறுக்கு தீனிகள் உண்பது தவிர்க்கப்பட்டு உங்களுடைய உடல் எடையை குறைய ஆரம்பிக்கும். அப்புறம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பழைய சாதத்தில் நீர் சத்து, நார் சத்து இருக்குது. ஸோ இது வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிச்சுறதால தொப்பை, தேவையில்லாத கொழுப்புகள் நமக்கு இருக்காது, கட்டுக்கோப்பான உடலமைப்பை நம்ம பெறுவோம். ஸோ இப்போ இந்த பழைய சாதம் இந்த அளவுக்கு மருத்துவமைகளை கொடுக்கறது காரணமே அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். சாதாரண சாதத்தை காட்டிலும் ஊட்டச்சத்துக்கள் வந்து பழைய சாதத்தில் கரெக்டாக அதிகமாகவே இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இரும்புச்சத்து அப்படின்றது சாதாரண சாதத்தில் வந்து குறைவு தான். ஆனால் பழைய சாதம், அதாவது ஊற வைத்த பழைய சாதத்தில் சுமார் 20 மடங்கு அதிகமாக இருக்கும். விட்டமின் B12 வந்து சாதாரண சாதத்தில் மிக மிக குறைவாக இருக்கும், ஆனால் மிக அதிகமாக பழைய சாதத்தில் இருக்கும். அதே போல் கால்சியம் எல்லாம் சாதாரண சாதத்தில் குறைவாக தான் இருக்கும், ஆனால் வந்து பழைய சாதத்தில் கணிசமான அளவில் உயர்ந்திருக்கும் உங்களுடைய உடலுக்கு வேண்டிய அளவுக்கு. பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண சாதத்தில் வந்து உங்களுக்கு சாதாரண அளவு தான் இருக்கும், உங்களுடைய உடலுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஆனால் அதிக செறிந்து காணப்படக்கூடிய பொட்டாசியம் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பழைய சாதத்தான் இருக்கும். ஸோ பழைய சாதத்தை வந்து எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று, மருத்துவமனைகளை பெற்று உடல்நலத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.